வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, பப்பாயாவை வச்சு பப்பாளி காயை வச்சு ஒரு கூட்டு, ஒரு வெத்த குழம்பு அதுதான் நம்ம பண்ண போறோம். இது செங்காயா இருக்கு, நான் அதுதான் யூஸ் பண்ண போறேன். அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு எப்பயும் போல ஒரே ஒரு கரண்டி பாசிப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதுல வந்து கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற பப்பாளி காயை சேர்த்து நம்ம வேக வச்சுக்க போறோம். முதல்ல அதை வேக வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்ச பருப்பு, பெருங்காயம், மஞ்சள் பொடி, பப்பாளி காய் வந்து கொஞ்சம் செங்காயா இருக்கு, இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். அப்படியே மூடி வச்சிருவோம், வேகட்டும். பருப்பும் காயும் நல்லா வெந்துடுது. இப்போ இதுக்கு அரைச்சி விடுறது என்னன்னு பார்த்துடலாம். தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் எப்பயும் போல அதுதான் நம்ம அரைச்சி விட போறோம். நான் காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரே ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இப்போ நல்லா அரைச்சாச்சு. தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் கூட்டுல சேர்த்துடலாம். தேவையான உப்பையும் போட்டுறேன். அரைச்சி விட்டதை சேர்த்து கூட்டு வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த பக்கம் கூட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, அதுக்கு தாளிக்க மட்டும் தான் தாளிக்கணும். அதுக்குள்ள இந்த பக்கம் கரிச்சட்டியில நல்லெண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காயட்டும். கூட்டு நல்லா கொதிச்சுடுத்து, மேலாக கொத்தமல்லி போட்டுடலாம். அதே மாதிரி எப்பயும் போல ஒரே ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். நாம கூட்டுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுத்து. கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, அவ்வளோதான். நம்மளுடைய பப்பாளி காய் கூட்டு ரெடி. இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிடுத்து. நம்ம வந்து வத்த குழம்புக்கு தாளிக்க வேண்டியதெல்லாம் தாளிச்சிடலாம். கடுகு, வெந்தயம், ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து பப்பாளி காய் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி கருவேப்பிலையும் நான் சேர்த்தாச்சு. கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். பப்பாளி காய் கொஞ்சம் வதங்கிடுது. இப்போ வத்த குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் புளி தண்ணி வந்து நல்ல ஒரு லெமன் சைஸ்ல புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வெல்லம், தேவையான உப்பு, இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரணும். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம பப்பாளிக்காய் வத்த குழம்பு ரெடி ஆயிடுது. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ மேலாக கருவேப்பிலை போட்டுடலாம். அவ்வளோதான். இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. பப்பாளி காயில் வந்து செங்காயா இருந்தது. ஸோ செங்காயில் வந்து பப்பாளி காயில் நம்ம வந்து கூட்டு, அதுக்கப்புறம் வந்து வத்த குழம்பு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயும் போல தான் நல்ல சுடசாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த பப்பாளிக்காய் வெத்த குழம்பு பெசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சுட்ட அப்பளம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பருப்பு தொகையில், இல்லைன்னா கூட்டு, தேங்காய் போட்ட கறி, எது சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.